மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு சொல்கிறோம், வாங்க பார்க்கலாம். தனியாக இருக்கிற ஆள், பேச்சுலர்ஸு எல்லாமே ஈஸியாக ஆக்கிடலாம். ஒரு நொடியில் பிரியாணி ஆகிடும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. மீல் மேக்கர் ஒரு 50 கிராம் எடுத்து ஒரு கப்பில் தண்ணியை ஊற்றி ஊற போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸு தக்காளி, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி. அரிசி அளந்த அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய், சும்மா கொஞ்சமாக நெய்யை ஊற்றி, தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, இந்த வாசனை திரவத்தெல்லாம் எல்லாத்தையும் அதில் போடுங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை அதெல்லாம் போட்டு லேசாக வறுத்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருங்க. பொன்னிறமாக வெங்காயம் வறுபட்ட உடனே புதினா மல்லியை போடுங்க. ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. அது கூட போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்தெடுங்க. அது வறுபட்ட உடனே அந்த 50 கிராம் இஞ்சி பூண்டை போடுங்க. இந்த இஞ்சி பூண்டை போட்டு கொஞ்சம் லேசாக வருங்க. அது கூடவே மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். 1 ஸ்பூனுங்கிறது வந்து 5 கிராம் அளவுக்கு. ரெண்டாவது ஒரு மிளகா கொடுத்துருக்குறோம், அதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கும். பிறகு உப்பு சேருங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள். இது 3ஐயும் போட்டுக்கோங்க. 3ஐயும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா லேசாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் பிரியாணிக்கு இது கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிங்கண்டாக்கா இந்த மசாலா தான் நல்லா டேஸ்டியாக வரும். பிறகு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணோன்னே இந்த அரிசி அளந்த அந்த கப்பாட்டி 2 கப்பு தண்ணி எடுத்திங்களா, அந்த தண்ணியை அதுக்குள்ளே கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே ஒரு லெமனை ஆஃப் வெட்டி அந்த ஆஃப் லெமனை அந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. பிறகு ஊற வச்ச பிரியாணி அரிசியை எடுத்து இதுக்குள்ளே போட்டு தண்ணி கொஞ்சம் லேசாக வற்றின பதத்தில் கொஞ்சம் மூடியை போட்டு சிம்மில் வைங்க. அடுப்பை சிம்மில் வச்சிங்கண்டாக்கா வீடே மணக்கிற அளவுக்கு மீல் மேக்கர் பிரியாணி சத்து நேரத்தில் ரெடி. பேச்சுலர்ஸ் தனி நபர்கள்லாம் வந்து ஆக்கி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் மீல் மேக்கர் பிரியாணி.